கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆயுட்காலம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். மனிதனின் ஆயுட்காலம் என்பது ஒரு நபர் சராசரியாக எத்தனை ஆண்டுகள் இந்த உலகில் வாழ எதிர்பார்க்கப்படுகிறது என்பதாகும். ஒருவனுடைய வாழ்வு 70 வருடங்கள், பலத்தின் மிகுதியால் 80 வருடங்களாயிருந்தாலும் அதன் மிகுந்த வேதனையும் சஞ்சலமும் தான் இருக்கும் என்று வேதவசனம் கூறுகிறது. இதற்கு குறைவாகவும் அதிகமாகவும் மனிதர்கள் வாழ்ந்துள்ளதே வேத வசனம் விளக்குகிறது. எனவே இது ஒரு சராசரி கணிப்பாக உள்ளது. காரணம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம் நாட்கள் பெருகுவதும் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாவதும் ஆண்டவருடைய கரங்களின் செயல். ஆனாலும் மனிதனின் ஆயுள் நாட்கள் அதிகரித்தலும் குறுகி போதலும் மனிதனின் நடக்கையில் இருக்கிறது. ஆண்டவர் தந்திருக்கும் கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கு ஆயுட்காலம் அதிகமாகும். அநேகருடைய ஆயுட்காலம் குறுகி போக காரணம் பயம். பாவத்தில் வாழ்பவர்கள் தங்கள் மரணத்தை நினைத்து பயந்து கொண்டே இருப்பார்கள். பூமி நிலை மாறினாலும் இயற்கையின் சீற்றம் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். உலர்ந்த எலும்புகளை உயிரிடைய செய்ய வல்லமையுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் பயப்பட வேண்டாம். பிரியரே, எசேக்கியா என்ற ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து கூறுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் உரைக்கிறார். எனவே உமது காரியங்களை ஒழுங்கு செய்யும் என்று கூறுகிறார். இதை கேட்ட எசேக்கியால் ராஜா சுவர்புறமாக திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து அது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் அவனுடைய ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். நீங்களும் தீராத வியாதியால் போராடி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர். எசேக்கியாவை போல ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்கள். வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள். ஆயுட்காலத்தை கூட்டுவார். ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஏனோக்கை போல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.